ஊட்டி சிட்டி ஏஜி சபையின் ஜூலை 2025 மாத வாக்குத்தத்தம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். நாகூம் 1:12. நீ சிறுமைப்பட்ட நாட்கள் உண்டு, ஆனால் இனி சிறுமை இல்லை. அல்லேலூயா. பல நிலைகளிலே நாம் இந்த புதிய அரையாண்டுக்குள்ளாக வந்திருக்கிறோம், 7ஆம் மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தினார் என்று சொல்ல முடியும். 6 மாதங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ புதிய 7வது மாதத்திலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இனி உனக்கு சிறுமை இல்லை, இனி உனக்கு சிறுமை இல்லை. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, சிறுமை இனி உங்களுக்கு சிறுமை இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சிறுமைப்படுத்தாத தேவன். அங்கே சொல்லப்பட்டு இனி உங்களுக்கு சிறுமை இல்லை. சிறுமை பல விதத்திலே நமக்கு ஏற்படும். பலவீனம், சுகவீனம், கடன் பிரச்சனை, சமாதான குறைவு, இல்லையா? இப்படி பல விதத்திலே நாம் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இருந்தவர்களாக இருக்கலாம். இழப்பு, நெருக்கம், இப்படி பல வழிகளிலே நாம் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். மற்றும் நாம் நல்லா இருந்தோம், ஆனால் இன்னைக்கு ரொம்ப நிலை வீக்காயிட்டோம் அப்படின்னு கூட நாம் நினைக்கலாம். இங்கே சொல்லுவோம், இனி நான் உன்னை சிறுமைப்படுத்தேன். சங்கீதம் 90:15 மோசே இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. வாசிப்பில்லை என்றார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரி எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்படின்னா என்ன? சிறுமை இல்லைன்னா என்ன வரும்? ஆண்டவர் நம்மை பெருமைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. சிறுமை மாறிடுச்சுன்னா ஆண்டவர் நம்மளை பெருமைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. வியாதி போயிடுச்சுன்னா சுகம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நாம் இருள் போயிடுச்சுன்னா வெளிச்சம் வந்துடும். அதே போல் ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறுமை, இப்போ உனக்கு சிறுமையை அனுமதித்தேன், ஆனால் சிறுமை இல்லாத சிறுமை மாறும்போது நாம் பெருமை அடைய வேண்டாம், ஆண்டவர் நம்மை பெருமைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே மோசே மிகப்பெரிய ஒரு தலைவன், மிகப்பெரிய ஒரு திருச்சபைக்கு போதகர். இன்றைக்கு அப்படி தான் சொல்ல முடியும். மிகப்பெரிய ஒரு திருச்சபைக்கு போதகர், பெரிய ஒரு கூட்டத்துக்கு போதகர். அதுவும் ரட்சிப்பில்லாத ஒரு புதிய அனுபவத்தில் இருக்கிற, மிகவும் பாரம்பரியத்திலே சுகபோகத்திலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற நல்ல ஆவிக்குரியவர்கள் அல்ல மோசே. மோசே அழைத்து வந்த ஜனங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, அபிஷேகம் பெற்றவர்கள் அல்ல, பல விதத்திலே ஒழுங்கற்று இருந்த ஜனங்கள். அவர்களை நடத்துகிற பெரிய ஒரு தலைவன், பெரிய போதகர் இன்றைக்கு இருப்பான். கிட்டத்தட்ட மோசே நடத்தி வந்த ஜனக்கூட்டம் அப்படின்னு பார்த்தா ஒரு 60 லட்சம் ஜனங்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 60 லட்சம் ஜனங்கள், 6 லட்சம் குடும்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 6 லட்சம் குடும்பம், 6 லட்சம் புருஷர், 6 லட்சம் மனைவிமார்கள், பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு நாம் இருவர், நமக்கு ஒருவர் அல்ல. அன்றைக்கு அநேக பிள்ளைகள். யாக்கோப்புக்கு 12. அப்படி அந்த 1 நாளாகவும் 2 நாளாகமத்தெல்லாம் வாசிச்சோன்னு நமக்கு வேதம் சரியான உண்மையை காண்பிக்கிறது. வேதம் ஏதோ ஒரு கதை புஸ்தகம் இல்லை. காரணம் என்ன? என்றைக்கோ வாழ்ந்தவன் பேரெல்லாம் அங்கே வாயிலே நுழையாத அந்த பேரெல்லாம் ஆவியானவர் அங்கே எழுதி வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க. நோக்கம் நம்முடைய வேதம் உண்மை என்று சொல்ல முடியும். எதையோ ஒரு பெயர் அடிச்சு விட்டுருக்கலாம், ஆனால் வாயில நுழையாத சில பெயர்கள் அவர்களுடைய முற்பிதாக்களுடைய பட்டியெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. சரி, அப்படி மோசே மிகப்பெரிய ஒரு தலைவனாய், பெரிய ஒரு கூட்டத்தை வழிநடத்துகிறவனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலும் சிறுமை ஏற்பட்டது. சிறுமைப்படுத்தப்பட்டான், சொந்த ஜனங்களால சிறுமைப்படுத்தப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லும் 40 ஆண்டு காலம் மிகப்பெரிய சபையை வழி நடத்துகிற மிகப்பெரிய ஒரு தலைவனாய் அவன் காணப்பட்டான். மிகப்பெரிய ஒரு தலைவன். 40 ஆண்டு காலம், நீண்ட 40 ஆண்டு காலம் அவர்களை சரியான கூடி ஆராதிக்கிற இடமில்லை. அந்த அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தை தினமும் போஷிக்க வேண்டும், தினம் அவர்களை விசாரிக்க வேண்டும், தினம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய வழியில் நடத்த வேண்டும். இப்படி பல விதத்திலே மோசேயினுடைய காரியங்கள் இருந்தாலும்
மோசை குறித்து அவன் சொல்லுகிறான். 90ஆம் சங்கீதம் மோசை எழுதப்பட்ட சங்கீதம். மிகவும் பழமை வாய்ந்த சங்கீதத்திலேயே மிகவும் பழமை வாய்ந்த சங்கீதம் என்னன்னா மோசை எழுதின 90ஆவது சங்கீதம். சங்கீதம் 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 அவன் சொல்லுவான், நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும், அப்படின்னா எங்களை பெருமைப்படுத்தும் என்று சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 6 மாதத்தை முடித்து 7வது மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். நாம் சிறுமை கண்ட நாட்களுக்கு ஈடாக தேவன் நம்மை மகிழ்ச்சியாக நடத்துவார். ஆண்டவர் அவிதமான வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மோசே குறித்து மோசையினுடைய காரியங்களை 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் அங்கே 13, 14, 15 வசனங்களை வாசிப்பிருந்தா, மோசே தன்னுடைய சொந்த ஜனங்களாலேயே அவன் மோசையினுடைய சிறுமை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாசிப்பில்லை என்றால் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிப்பில்லை. வாசிங்க சிஸ்டர். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது ஆநியாயம் செய்கிறவனை நோக்கி பாருங்க, மோசே அப்பொழுதே தன்னுடைய இளம் பிராயத்திலேயே தன்னை ஒரு தலைவனாக, தன்னை ஒரு இரட்சகனாக காண்பிக்க விரும்பினான். அதனால அநியாயத்தை பார்த்து சும்மா இருக்க விரும்பவில்லை. ஆனால் எந்த மோசே அந்த நல்லது வேண்டும் என்று விரும்பினானோ அவனுக்கு தன்னுடைய சொந்த ஜனங்களால் சிறுமைப்படுத்தப்பட்டான். தன்னுடைய சொந்த ஜனங்கள் இருக்கிற வைராக்கியம், என் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க அப்படின்ற அந்த வைராக்கியத்தில் என்ன செஞ்சுட்டான், எகிப்தியனை ஒன்று மணலில் புதைச்சிட்டான். ஃபர்ஸ்ட் நாள், முதல் நாள் செஞ்சுட்டான். 2ஆம் நாள் 2 எபிரேயர்கள் சண்டை போட்டிருக்காங்க. ஏப்பா சண்டை போடுறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னானு. கீழே வசனத்தை வாசிப்பில்லை, வாசிங்க. அதிகாரியாகவும் பாருங்க, இதே இடத்துல இதை ஆண்டவர் சொல்றாரு. உன்னை நியாயாதிபதியா அதிகாரியை ஏற்படுத்தணும் யாருன்னு கேட்டாங்களே, அந்த எகிப்துக்கு 40 ஆண்டு காலங்க தாமதித்து ஆண்டவர் அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி அவனை அனுப்புகிறத பார்க்குறோம். அப்போ இங்கே தன்னுடைய சொந்த ஜனங்களால் தான் கொலைக்காரன் என்ற பழி அவன் மேலே சுமத்தப்பட்டது. தன்னுடைய சொந்த ஜனங்களால் பார்வோனுக்கு முன்பாக ஒரு குற்றவாளியாக, கொலை குற்றவாளியாக, மரணத்துக்கு ஏதுவான குற்றவாளியாக மோசே காணப்பட்டான். தன்னுடைய சொந்த ஜனங்களால் எல்லாவற்றையும் விட்டு இதுவரைக்கும் எகிப்தில் பார்வோனுடைய அரண்மனையில் வாழ்ந்தவன் இப்போ ஒன்றுமே இல்லாத எல்லாவற்றையும் விட்டு வனாந்திர பிரயாணமாய் ஓடி வருகிறதை பார்க்கிறோம். பயங்கரமான சிறுமையை அது நிமித்தமாய் 40 ஆண்டு காலம் அவனுடைய வாழ்க்கையில் சிறுமை சந்தித்தான். நினைக்கிறேன் இந்த காலங்களில் எழுதினானோ எப்போ எழுதினானோ தெரியாது. மோசே மறுபடியுமாய் தலைவனாய் வரும்போது அந்த வார்த்தையை எழுதியிருப்பான். மறுபடியுமாய் அவனை ஆண்டவர் பெருமைப்படுத்தும் போது, மறுபடியுமாய் அவனை தூக்கி நிறுத்தும் போது, மறுபடியுமாய் அவனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கும் போது தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டதோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொந்த ஜனங்களால் இன்னைக்கு நாம் அநேக நேரங்களில் நமக்கு பிரச்சனை சில வேளையில் நம்முடைய சொந்த ஜனங்களாக இருப்பாங்க. சொந்த ஜனங்களால் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். சில வேளை ஆண்டவர் சொல்ல நான் சிறுமைப்படுத்தினேன் அப்படின்னா, சில வேளை ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்துவதற்கு நேராய் நம்மை அனுமதிக்கலாம். சிறுமையின் பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு ஏதுவாய் இருக்கலாம். அங்கே சொல்லி நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமை இல்லை. அப்போ சிறுமையின் காலங்கள் ஒருவேளை இருக்கலாம். சொந்த ஜனங்களால் சில வேளையில் ஆண்டவர் அனுமதித்தா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி உனக்கு சிறுமை இல்லை. இன்னொரு வசனத்தை 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சொந்த ஜனங்கள் இப்போ தலைவரா மோசே வந்துட்டான். 40 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. மோசே இப்போ மறுபடியும் எகிப்துக்கு வந்துட்டான். எல்லார்ட்டையும் சொன்னான், 40 வருஷத்துக்கு முன்பாக இதே எகிப்திலிருந்து துரத்தப்பட்ட நான், ஆண்டவர் இப்போ என்ன அனுப்பியிருக்காரு உங்களெல்லாம் விடுவிக்க,
எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துருச்சு. பரவாயில்ல, அன்னைக்கு நீங்க என்ன கொலைகாரனா, அன்னைக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன், என்னை சிரமப்படுத்தி என்னை இந்த தேசத்தை விட்டு ஓட செய்தீங்க. மறுபடியும் வந்திருக்கிறேன், நான் பார்வோன்ட்ட பேச போறேன். நாமெல்லாம் விடுதலை ஆக்கி ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தம், ஈசாக்கு தந்த வாக்குத்தத்தம், யாக்கோபுக்கு தந்த வாக்குத்தத்தின்படி நம்ம எங்க போறோம்? மறுபடியுமா கானான் தேசத்துக்கு போறோம். உங்களை நடத்த உங்களுக்கு எல்லா பொறுப்புகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னோம். எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துருச்சு. ஆனா அவர்கள் அவர்கள் பார்வோனுக்கு முன்பாக மோசையை மாறணும் கடந்து போன போது அங்கே எதிர்மறையான சூழல் ஏற்பட்டது. எதிர்மறையான விளைவுகள் அங்கே ஏற்படுத்தப்பட்டது. என்ன நடந்தது? அங்கே பார்வோன் முன்பாக கர்த்தரை ஆராதிக்க என் ஜனங்களை அனுப்பிவிடும் அப்படின்னு சொன்னபோது அவன் நேரடியாக மோசையோ ஆரோனையோ அவர்கள் மீது தாக்குதல் செய்யாமல் அந்த ஜனங்கள் மீது தாக்குதல். ஜனங்கள் சும்மா இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு இருக்கிற வேலையை இன்னும் பலு கொடுங்க, இன்னும் அழுத்தம் கொடுங்க, இன்னும் அவங்கள உபத்திரப்படுத்துங்க, இன்னும் நெருக்குங்க என்று அதிகமான அடிமைத்தனத்தின் நுகத்தை அவர்கள் மீது செலுத்தினபடினாலே அவர்கள் வெளியே வரும்போது மோசை குற்றவாளியாக மறுபடியும் அவர்கள் குற்றம் சாட்ட ஆரம்பித்தாங்க. நாங்கள் என்ன பார்வனுக்கு முன்பாக அவனுக்கும் நமக்கும் நல்ல தொடர்பு இருந்துச்சு, இப்போ பார்வனுக்கும் முன்பாக எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணிட்ட, எங்களுடைய வாசனை கெடுத்து போயிட்ட, நாங்கள் வாசனையாக இருந்தோம், இப்போ நாட்டம் எடுத்தவர்களை போல மாறிவிட்டோம், பார்வோனுக்கு அருவருப்பானவர்களை போல மாறிவிட்டோம், கர்த்தர் உனக்கு நீதி செய்வாராக என்று மறுபடியும் மோசையை சிறுமைப்படுத்தினார்கள். மோசை சிறுமைப்படுத்தப்பட்டாங்க, மறுபடியும் ஓடி வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள் போதும், இனி உன்னை பெருமைப்படுத்துகிறான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் பெருமைப்படுத்துகிற வண்ணமாய் மோசையினுடைய காரியத்தை பார்த்தார். இன்னும் ஒரு வசனம் வாசிப்பில், குடும்பத்தாரால மோசே, சொந்த ஜனங்களால மாத்திரமல்ல சொந்த குடும்பத்தாரால மோசே 17ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பில்லைன்றா, 17ஆம் அதிகாரம் 1 4 வருஷங்கள் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய கட்டளையின்படியே நாலாம் வருஷம் பாருங்க, 4ஆம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கப்பட்டு இவர்கள் என் மேல் கல்லறிய பார்க்கிறார்கள். 3வது தன்னுடைய அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியுமாய் சிறுமை அங்கே என்ன செய்யுது? கல்லறிய பார்க்கிறார். மோசை கொல்ல பார்த்தாங்க, தண்ணி இல்லைங்க. கர்த்தருடைய கட்டளையின்படி தான் நடத்தப்பட்டு வராங்க. கர்த்தர் அங்கே ஜனங்களை சோதிக்கும்படியாக தண்ணீர் இல்லாதபடி இருந்தபடி எல்லாம் அந்த ரிவெஞ்சையும் யார் மேலே செலுத்திட்டாங்க? மோசை மேலே செலுத்திட்டாங்க. மோசை கிட்ட சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட மோசை போய் நிற்கிறான், இவர்களின் மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள். நினைக்கிறேன் எல்லாம் கல் எடுத்து 6 லட்சம் பேர், 10 பேர் கல்லெறிஞ்சாலே மோசை இல்லை. அப்படியாக தன்னுடைய சொந்த ஜனங்களால், இங்கே என்னாகும் 12:2 குடும்பத்தால் சிறுமைப்படுத்தப்படுகிற நிலைமை. ஆண்டவர் நாமையும் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகும் 12:2 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, என்னாகும் 12:2. மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரே, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். சொந்த குடும்பம் மோசைக்கு விரோதமாய் எழும்பி, எப்பா உங்ககிட்ட தான் பேசுவாரா கர்த்தர்? நீ தான் கர்த்தருடைய உன் மேலே தான் தீர்க்கதரிசன ஆவி இருக்கா? உன்னால தான் பேச முடியுமா? உனக்கு தான் தெரியுமா? உனக்கு தான் வருமா? அப்படின்னு சொல்லி மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தார்கள். சொந்த சகோதரன் மீரியாம், ஆரோன் சகோதரனும் சகோதரியும், சொந்த குடும்பம், ஒரு ஓன் பிளட். ஆனால் சிறுமைப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் நமக்கு சில கர்த்தர் அனுமதிக்கிறார் கடினமான பாதைகளை. ஆண்டு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமை இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அங்கே
ஆண்டவர் மோசையை பெருமைப்படுத்தினாரா? யாத்ராங்க 11:3 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே என்பவன் எகிப்திலே மிகவும் பெரியவனாய் காணப்பட்டான். வாசிங்க, வசனம் சொல்லுகிறது 11:3 போடு. அப்படியே மோசே என்பவன் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய சொந்த ஜனங்கள், தன்னுடைய சொந்த குடும்பத்தார் பல விதத்திலே அவனை சிறுமைப்படுத்தினாலும் கர்த்தர் மோசேயை யாருக்கு முன்பாக பெருமைப்படுத்தினார்? பார்வோனுக்கு முன்பாகவும் அவனுடைய ஊழியக்காரருக்கு முன்பாகவும், பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக, பார்வோனுக்கு கீழாக இருக்கிற மந்திரி, சேனாதிபதி, பிரதானிகள், அந்த அரண்மனையில் இருக்கிற அநேகர், அந்த தேசத்தில் இருக்கிற உத்தியோகர், எல்லாருக்கும் முன்பாக மோசே அவர்களுடைய பார்வையில் எப்படி இருந்தான்? ஒரு பெரிய நபரா இருந்தான். அடிமையா இல்லை, கொலைக்காரனா இல்லை, தன்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியிலே சிறுமைப்படுத்தப்பட்டு இவன் தானே மோசே என்று தன்னுடைய சொந்த குடும்பத்தார் இவன்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவாரா என்று சொன்ன அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே மோசே அந்த சமுதாயத்திலே, எங்கே? புறஜாதி சமுதாயத்திலே, அடிமைகளை மீட்டெடுக்க போன அந்த இடத்திலே மோசேயை ஆண்டவர் சகல ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் கனப்படுத்தப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. பெருமைப்படுத்தப்பட்டவனாய் பார்வோன் அவனை பார்த்து பயந்தான். அந்த பிரதானிகள் பயந்தார்கள், மந்திரிகள் பயந்தார்கள். அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னாங்க, எது வரைக்கும் இந்த மனுஷன் நமக்கு தொந்தரவாயிருப்பான், இடரலாயிருப்பான், இந்த மனுஷன் என்ன, எகிப்து அழிஞ்சு போகிறது, எகிப்தின் எல்லா காரியமும் அழிந்து போகிறது, நீ எங்க இருக்க? இவர்களை அனுப்பிவிடும், இந்த மனுஷனுக்கு முன்பாக நாங்கள் நிற்க முடியாமல் இருக்கோம், இந்த தேசத்தினுடைய காரியங்கள் இந்த மோசே என்கிற மனுஷனுக்கு முன்பாக நிற்க முடியாமல் இருக்கிறது. உங்களுடைய வல்லமையோ உங்களுடைய படைபலமோ இந்த ஒரு மோசைக்கு முன்பாக நிற்க முடியாமல் கர்த்தர் அவிதமாய் அவனுக்கு சிறுமையில் பெருமையை ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வெள்ளை வார்த்தை முடிக்கிற ஆண்டவர் நாம் மேம்படுவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டீர்கள், சிறுமையின் பாதையிலே கடந்து வந்தீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சிறுமையின் காரியங்கள் இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், இனி சிறுமை இல்லை, கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி கண்கள் எல்லா விதத்திலும் உடைய வேலைகளிலே, குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, வியாதி நிமித்தமாய் சரீரத்திலே, சொந்த குடும்ப உறவுகளால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். புதிய இந்த மாதத்திலே, புதிய அரையாண்டிலே ஆண்டவர் சபைக்கும் எனக்கும் உங்களுக்கும் தருகிற வாக்குத்தத்தம், உங்களை சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமைப்படுத்து, இனி உனக்கு சிறுமை இல்லை, இனி ஒருவனும் உன்னை சிறுமைப்படுத்த முடியாது. துன்பத்தை கண்ட சிறுமை கண்ட நாட்களுக்கு ஈடாக மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலங்களிலே அவிதமாக இந்த புதிய மாதம் நமக்கு புதிய அரையாண்டு மாறுவதாக கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. நாங்கள் சிறுமை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே சொல்லுகிறானே. தன்னுடைய சொந்த ஜனங்களால், சொந்த குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு, துரத்தப்பட்டு, கொலைகாரனா தேசத்தை விட்டு தேசம் விரட்டி அடிக்கப்பட்டவனை போல தன்னுடைய சொந்த ஜனம் காரணமாயிருந்தாங்க. எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் விதமாக யாரை நேசித்தோமோ, யாருக்காக நின்றோமோ அவர்கள் நிமித்தமாய் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே, விரட்டப்பட்டிருக்கலாம், துரத்தப்பட்டிருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். நீங்க சொல்றீங்க, நான் அதை அனுமதிச்சேன், நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி சிறுமை இல்லை உனக்கு. இந்த காலவேளை எல்லா சிறுமை நாட்களை மாற்றுங்க, ஜனங்களை பெருமைப்படுத்துங்க. ஆபிரகாமுக்கு சொன்னீங்க, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு பெருமை உண்டாகட்டும், அவர்கள் பெருமை அடையாதபடி அவர்களுக்கு உம்மால் உண்டாகிற பெருமை கடந்து வர கர்த்தர் உதவிச்சு. மோசே என்பவன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவனுடைய ஊழியக்காரனுக்கு முன்பாகவும் மிகவும் பெரியவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய பணித்தலங்களிலே, இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே, ஆண்டவரே, தங்களுடைய குடும்பத்தாருக்கு மத்தியிலே, இனஜன பந்துகளுக்கு மத்தியிலே, ஆண்டவரே,
உடைய ஜனங்களை பெருமைப்படுத்தும், உடைய ஜனங்களை கனப்படுத்தும், உடைய ஜனங்களை உயர்த்தி நிறுத்துங்க. எல்லா விதத்திலும் உயர்ந்த இடத்துல இந்த புதிய அரையாண்டில் நிற்க, இந்த புதிய மாதத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு மீது உடைய கரத்தை உடைய நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதுமாய் பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் திரும்ப பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. மோசே இழந்தவற்றை எந்த இடத்துல இழந்தானோ அதே அதிகாரத்தை காலங்கள் தாமதித்தால் 40 ஆண்டுகள் சரீரத்தில் பலன் போயிடுச்சு, நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. ஆனா எந்த தேசத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டானோ அந்த தேசத்திலே எல்லாருக்கும் முன்பாக அவன் பெரியவனாய் காணப்பட்டானே. அவ்விதமாக உடைய பிள்ளைகளை ஆண்டவரே பெருமைப்படுத்த, சிறுமை மாற்ற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலைவெளி ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய ஆவிக்குரிய சரீர பொருளாதார தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே விசாலமான பாதையிலே எங்க ஜனங்களை இந்த புதிய மாதத்திலே நடத்துங்க. அவங்க பிள்ளைகளுடைய படிப்பிலே, பிள்ளைகளுடைய பிரயாணத்திலே, அவங்களுடைய பிரயாணத்திலே, போக்கிலே, வரவிலே என்று எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பாதைகளிலும் உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து நடத்தும்படியாக ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை ஒவ்வொரு மீது இருக்கட்டும். குடும்பம் குடும்பமா நடத்துங்க. ஊழியத்தை கனப்படுத்துங்க. ஊழியத்திலே இந்த சபையை கனப்படுத்துங்க, சபையை பெருமைப்படுத்துங்க. சபையின் ஆராதனைகளை, சபையிலே நடக்கிற ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களே கர்த்தர் ஆண்டவரே சிறுமையை மாற்றி பெருமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நாமம் மேம்படுவதாக. நல்ல காலை விடைக்காய் நன்றி. காலை விலை முழுவதுமாய் முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மனதார வாழ்த்துகிறேன். அவர்கள் படைக்கிற 1ஆம் தேதி படைக்கிற காணிக்கைக்காய் நன்றி. காணிக்கைகளை ஆசீர்வதிங்க, பெருமையை மாற்றுங்க. பொருளாதாரத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், பொருளாதாரத்திலே கர்த்தர் பெருமைப்படுத்த நேசக்கரம் பிள்ளைகளும் இது இருக்கட்டும். தாழ்த்துகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சகல துதி சூத்திரங்களும் மக்கி செலுத்துகிறோம். இயேசு ராஜாவுடைய உயிர்த்தெழுந்த உன்னதமான நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்போதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம்முடைய பிள்ளைகளோடு இந்த புதிய அரையாண்டிலே மாறாமல் நிலைத்திருப்பதாக.